டிஎன்இஏ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போகக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலை. நம்மெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண முடியுமா? இல்ல கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் சூஸ் பண்ண முடியுமா? இல்ல கவர்மெண்ட் காலேஜஸ் சூஸ் பண்ண முடியுமா? இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ரெப்யூட்டட் காலேஜஸ்லாம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போற நம்ம சூஸ் பண்ண முடியுமா? தாராளமா சூஸ் பண்ணலாம்பா. உங்களுக்கும் ரெப்யூட்டட் காலேஜஸ்ல செகண்ட் ரவுண்ட் போறவங்களுக்கும் கட்டாயம் சூப்பர் கோர்சஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நம்ம செகண்ட் ரவுண்ட் போறோங்கிறதுக்காக காலேஜ் சூஸ் பண்ற நேரம் கொஞ்சம் டிகிரேட் ஆகியே காலேஜ் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடையாதுப்பா. உங்களுக்கும் பெஸ்ட் காலேஜஸ் தாராளமா என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். அது எப்படி சார்? அதனாலதான் இங்க ரொம்ப ரைட் சைட்ல ரொம்ப கிளியரா எழுதி போட்டிருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ். இந்த காலேஜஸ்லாம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல சூப்பர் கோர்சஸ் இருக்கு. லாஸ்ட் இயர்ல நிறைய குழந்தைகள் அட்மிஷன் போட்டிருக்காங்க. அப்புறம் என்ன, அந்த கட் ஆஃப் அனலைசஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த தடவை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் இயர் 2024ல இந்த காலேஜஸ்லாம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், அதாவது 178.5 to 143.5 இந்த மார்க்குள்ள எடுத்த குழந்தைகள் இந்த காலேஜஸ்ல என்ன கோர்ஸுக்கு அட்மிஷன் போட்டிருக்காங்க பார்க்கலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம காலேஜ் சூஸ் பண்றது ரொம்ப முக்கியமானது. நிறைய குழந்தைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 10 காலேஜ் 15 காலேஜ் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போறோம், நமக்கு எதுக்கு இத்தனை காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் காலேஜஸ் கம்மியா சூஸ் பண்றாங்க. அதுதான் கிடையாதுப்பா. நீங்க எத்தனை காலேஜ் சூஸ் பண்ணலாம்? 100 இல்ல 200 காலேஜ் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எடுத்திருக்கிற கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் எல்லாம் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. 200 காலேஜஸ், அதுக்கு ஈக்குவலண்டா 200 கோர்சஸ். இது எத்தனையும் யார் சூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணணும். அதுல இப்ப சார் சொல்ல போறது ஒன் அண்ட் ஒன்லி அண்ணா யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் எய்டட், சென்ட்ரல் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ். இதுலயும் ஒரு 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. என்னென்ன கேட்டகரி? எப்படி சார், நான் காலேஜ் சூஸ் பண்ற நேரம் என் மைண்ட் செட்டு நான் இந்த காலேஜ்ல தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டோட இருக்கக்கூடிய ஒரு வகையான குழந்தைகள். இல்ல சார், நான் இந்த கோர்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு வகையான குழந்தைகள். தேர்ட் கேட்டகரி இருக்காங்க. அவங்கள நம்ம சொல்லவா வேண்டாமா? சரி, அப்படி சொல்லி வைப்போம். ஏதோ ஒரு காலேஜ் ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைச்சா போதும், அந்த மனநிலையில இருக்கிறவங்க. இதுல முதல் 2 கேட்டகரியில நீங்க இருந்துக்கோங்க. இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு டவுட்டே ஆகாதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங்ல அந்த காலேஜ்ல இந்த வருஷம் அந்த கோர்ஸ் சப்போஸ் ஃபில் பண்ணாம இருக்கலாம். அதனால நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல மினிமம் 200 காலேஜஸ் 200 கோர்சஸ் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் சூஸ் பண்ணணும். அதை கம்ப்ளீட்டா அனலைசிஸ் பண்றதுங்கிறதுக்கு தான் இந்த 1 வீக் டைமே. ஸோ இந்த 1 வீக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு கேட்டீங்கன்னா எல்லா காலேஜை பத்தியும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நான் சொல்ல போறது லிஸ்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தனையுமே ரெப்யூட்டட் காலேஜஸ், ரொம்ப ஸ்டாண்டர்டான காலேஜஸ். இந்த காலேஜஸ்ல படிச்சாலே உங்களுக்கு ஜாப் கேரண்டி உண்டு. அப்புறம் இந்த காலேஜஸ் பத்தின என்னென்ன கோர்சஸ் லாஸ்ட் இயர்ல செகண்ட் கவுன்சிலிங்ல அட்மிஷன் போட்டிருக்காங்க ரொம்ப டீட்டெயிலா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். எப்பவும் சொல்றதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ் ஃபர்ஸ்ட், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், சிஏஜி, ஏசி டெக் அண்ட் எம்ஐடி. இதுல சிஏஜி அண்ட் எம்ஐடி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் போனா தான் கிடைக்கும். இதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். அப்புறம் ஏசி டெக். இந்த ஏசி டெக் என்ன ஸ்பெஷல் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் தான். இந்த ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் யாருமே சூஸ் பண்றது கிடையாது. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டிலாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகள் இந்த கோர்சஸ் தாராளமா சூஸ் பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ஏசி டெக். இந்த ஏசி டெக்ல அப்பேரல் டெக்னாலஜி, செராமிக்ஸ் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இந்த 4 கோர்ஸுக்கும் லாஸ்ட் இயர்ல செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு அட்மிஷன் போட்டிருக்காங்க. இது எப்படி சார் நம்ம டிஎன்இஏ கட் ஆஃப் ஜஸ்ட் டைப் பண்ணா போதும். நீங்க வெப்சைட்ல கூகுள்ல என்ன செஞ்சா போதுன்னு கேட்டா டிஎன்இஏ கட் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே தமிழ்நாடு கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போகும். அதுல 2024ல இந்த காலேஜ்ல என்ன கட் ஆஃப், லாஸ்ட் கட் ஆஃபா போட்டிருக்காங்க. கிளியரா நீங்களே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 4 கோர்ஸுக்கும் லாஸ்ட் இயர்ல
78.5க்கு கம்மியா இருக்கிறவங்க ஏசி டெக்ல இந்த கோர்ஸுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அட்மிஷன் போட்டிருக்காங்க. வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். மொத்தம் 3 கேம்பஸ்ல இந்த ஒரு காலேஜ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். செகண்ட், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். கவர்மெண்ட் எய்டட் காலேஜை பொறுத்தவரையில நமக்கு தெரிஞ்சது பிஎஸ்ஜி 2, சிஐடி, தியாகராஜா. இதுல இந்த பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுதான் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இந்த 4 காலேஜ்லயுமே சேரணும் நிறைய குழந்தைகளுக்கு ஆசை இருக்கும். ஆனா செகண்ட் ரவுண்ட்ல நம்ம போறோமே, நமக்கு பிஎஸ்ஜி கிடைக்குமா? தாராளமா கிடைக்கும். ஒரு சில கோர்சஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் கோர்சஸ் எல்லாமே இங்க என்ன செஞ்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிருது. செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சாண்ட்விச் கோர்ஸ். சார் சாண்ட்விச் கோர்ஸ்னா என்னது சார்? வேற ஒன்றும் கிடையாதுப்பா. 4 வருஷம் படிக்க வேண்டியது 5 வருஷம் படிப்பீங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்பீங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்ல சாண்ட்விச் கோர்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே தாராளமா கிடைக்கும். தாராளமா சூஸ் பண்ணுங்க. மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், இந்த 4 கோர்சஸ் தானா சார்? ஆமாப்பா, அந்த 4 கோர்சஸ் தான் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல லாஸ்ட் இயர்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அட்மிஷன் போட்டிருக்காங்க. இந்த வருஷம் அதை விட நம்பர் ஆஃப் சீட்ஸ் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுடைய சாய்ஸ் பில்லிங்ல இந்த காலேஜஸ் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாய்ஸ் பில்லிங் பண்ற நேரம் ஒரு விஷயம் சார், இந்த காலேஜ்ல இந்த ஒரு கோர்ஸ் தான் சூஸ் பண்ணுமா? அப்படி கிடையாதுப்பா. பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த கோர்ஸ், பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த கோர்ஸ், நீங்க வரிசையா இந்த காலேஜ் இருக்கிற எல்லா கோர்சஸையுமே நீங்க சாய்ஸ் பில்லிங்ல தாராளமா என்ன செய்யலாம்னா சூஸ் பண்ணலாம். பிஎஸ்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இங்க சிவில் இன்ஜினியரிங் மட்டும்தான் கிடைக்கும். ஏன் சார்? இது கொஞ்சம் ரெப்யூட்டட் காலேஜ்ல ரொம்ப காம்படிஷன் இருக்கக்கூடிய காலேஜ். பிஎஸ்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிவில் இன்ஜினியரிங் மட்டும்தான் லாஸ்ட் இயர்ல செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல கிடைச்சிருக்கு. மற்ற எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல என்ன செஞ்சிச்சுன்னா ஃபுல் ஆயிடுச்சு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இந்த காலேஜை பொறுத்தவரையில. அதுக்கடுத்து சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரொம்ப ரெப்யூட்டட் காலேஜ்ப்பா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபுல்லாமே ஃபுல் ஆயிரும். இந்த காலேஜ்ல நீங்க சிஐடியை தயவு செய்து என்ன செய்யாதீங்கன்னா சூஸ் பண்ணி ஒரு சாய்ஸ் பில்லிங்ல ஒரு இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நோ யூஸ். சிஐடியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எல்லா கோர்ஸுக்கும் என்ன செஞ்சிரும்னு கேட்டீங்கன்னா ஃபுல் ஆயிரும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே. தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லையும் சிவில் இன்ஜினியரிங் மட்டும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு செகண்ட் ரவுண்ட்ல. அப்புறம் அந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல இந்த 3 காலேஜஸ் தான் மெயின். சிஐடி கிடைக்காது. இந்த 2 காலேஜஸ்லயுமே சிவில் எடுக்கணும் ஆசைப்படக்கூடிய பிள்ளைங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போனீங்கன்னா கட்டாயம் எதை சூஸ் பண்ணுங்க? சிவில் இன்ஜினியரிங்க்கு பிஎஸ்டி அண்ட் தியாகராஜாவை சாய்ஸ் பில்லிங்ல சூஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் மட்டும்தான் இருக்கு, ட்ரெடிஷனல் கோர்ஸ் கிடையாது. அப்புறம் என்ன? சைபெட் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இங்க பிளாஸ்டிக் டெக்னாலஜியும் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மட்டும் தான் என்ன செய்யுதுன்னு கேட்டா 2 கோர்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த 2 கோர்ஸுமே செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல கிடைக்கும். அப்புறம் நான் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், இல்ல மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா தாராளமா சைபெட்டை சூஸ் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் சூப்பர் காலேஜ். ஐஐஹெச்டி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. ஹேண்ட்லூம் டெக்னாலஜினா இந்த கைத்தறியை பத்தி படிக்கக்கூடியதுப்பா. ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான் இருக்கு, ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. தாராளமா கிடைக்கும் ஐஐஹெச்டில. நெக்ஸ்ட் சிஸ்ரி சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இந்த காலேஜ்ல இருக்கிறதே ஒரு கோர்ஸ் தான். என்ன கோர்ஸ்ன்னு கேட்டா எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங். இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அங்க கிடைக்கிறதுக்கான பாசிபிளே கிடையாது. வெறும் 60 சீட்டு தான் இருக்கு. 60 சீட்டுலேயே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன செஞ்சிருன்னு கேட்டீங்கன்னா ஃபுல் ஆயிரும். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சிஸ்ரியை உங்களால என்ன செய்ய முடியாதுன்னா செகண்ட் ரவுண்ட்ல போறவங்க சூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜஸ் மொத்தம் 11 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அதுல எல்லா காலேஜஸ்லயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ட்ரெடிஷனல் கோர்ஸ் சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த 5 கோர்ஸ் தான் இருக்கு. ஒரு சில காலேஜஸ்ல தான் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் இருக்கு. அதுலயும் ஓரளவுக்கு பெட்டர் காலேஜ் மட்டும்தான் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா எழுதி போட்டிருக்கேன். இதுல ACGET அழகப்பா காலேஜ் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், EEE, மெக்கானிக்கல் இந்த 3 கோர்ஸ் தான் கிடைக்கும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல பாசிபிள்ஸ். மற்ற இதுல பாசிபிள்ஸ் கிடையாது. அப்படி என்ன? சிவில், EEE, மெக்கானிக்கல் இந்த 3
அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல நீங்க தாராளமா என்ன செய்யலாம், சூஸ் பண்ணலாம். பெஸ்ட் காலேஜ் அழகப்பா செட்டியாருங்கிறதுனால. இது வந்து ஏசி டெக் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேவா? அதுக்கடுத்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இசிஇ அண்ட் சிஎஸ் எல்லா கோர்ஸுமே கிடைக்கும்பா. கவர்மெண்ட் காலேஜ்ல எடுக்குதுக்கு சார், எதுக்கு சார் நான் எடுக்கணும்? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப 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 கம்மிப்பா. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜை பத்தி நான் ஒண்ணுமே சொல்லல. ஏன் சார்? அங்கெல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு காலேஜுக்கு தக்கன மாறும். இங்கெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபீஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லி டைப் பண்ணி பாருங்க. ஒரு 30 to 50 உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போகும். அதனாலதான் இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் சூஸ் பண்றது. அங்க நம்ம இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு. இந்த காலேஜ்ல ட்ரிபிள் இ அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த 2 கோர்ஸ் மட்டும்தான் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல கிடைக்கும். அதுக்கடுத்து சேலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ டிஃப்ரெண்டான கோர்ஸ் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜஸ்ல இந்த ஒரு காலேஜ்ல மட்டும்தான் இருக்கு, வேற எந்த காலேஜ்லயும் கிடையாது. அப்படி என்ன? கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம், சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாம். இந்த 3 கோர்சஸும் கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த காலேஜை தாராளமா என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சொல்லியிருக்கிற காலேஜஸ் சொல்லியிருக்கிற கோர்சஸ், இந்த சொல்லியிருக்கிற கோர்சஸ்ல செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல இந்த காலேஜ்ல எல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு டவுட்டே ஆகாதீங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி என்ன, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற நேரம் 200 காலேஜஸ் 200 கோர்சஸ், ஒரே காலேஜ்ல அத்தனை கோர்ஸும் நீங்க சூஸ் பண்ணலாம். அத்தனை காலேஜஸ்லயும் ஒரே கோர்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். 200 பாசிபிள்ஸா சார்? பாசிபிள்ஸ். இவ்வளவும் சூஸ் பண்ணிட்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் எல்லாமே என்ன செய்யுங்கன்னா சூஸ் பண்ணுங்க. நீங்க எடுக்கிற கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் கிடைக்குங்கிறது அவங்க சூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு அனுப்புவாங்க. ஓகேவா? ஐ திங்க் நான் சொன்ன ஐடியா ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ வெரி மச்.